ஆண்டவரே எனக்கு ஒரு பங்களா தாரும், ஒரு காரை தாரும். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? இதுதான் நமக்கும் தாவீதுக்குள்ள பெரிய வித்தியாசம். கர்த்தரிடத்துல எத்தனை கேட்டாராம் அவரு, நம்ம எத்தனை கேட்கிறோம்? பட்டியல் பெரிய லிஸ்டே கொடுத்துருவோம்ல ஆண்டவர்கிட்ட. ஜெபத்துக்கு போனா ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, எனக்கு அதை தாங்க, வேலையை தாங்க, பணத்தை தாங்க, சமாதானத்தை தாங்க, சுகத்தை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்படிதானே தாவீது ஆண்டவர்கிட்ட இப்படி நம்ம கேட்கிற மாதிரிலாம் கேட்கலங்க. கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன், கேட்டுட்டு விட்டுல அதையே நாடுவேன். கர்த்தரிடத்துல கேட்ட ஒன்றுதான் என்னது? ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை பார்க்கும்படியாக, அவருடைய ஆலயத்திலே அவரை குறித்து தியானிக்கும்படியாக. அப்படிதான் ஹீப்ரு பைபிள் இருக்கிறது. தமிழ் பைபிள் ஆராய்ச்சின்னு போட்டாங்க. ஹீப்ரு பைபிள் மெடிடேட் ஆன் ஹிம், அவரையே தியானம் பண்ணும்படியாக. நான் கேட்கிறேன், இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆண்டவரே எனக்கு ஒரு பங்களா தாரும், ஒரு காரை தாரும். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரா? அல்லது தாவீது செய்த ஜெபம், கர்த்தரிடத்துல ஒன்றை கேட்டேன் அதையே நாடுவேன், அவருடைய ஆலயத்திலே ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய சமூகத்திலே தங்குவதையே நாடுகிறேன். இந்த ஜெபத்துக்கு பதில் வருமா? யோசித்து பார்க்க வேண்டும். ஆமென்.